இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் தான் வேணும்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த குருமா காலையில செஞ்சீங்கன்னா இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுத்து விடுறதா இருந்தா அதுக்கும் கொடுத்து விடலாம். இந்த இட்லி கடை ஸ்பெஷல் தக்காளி குருமா செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் போல சோம்பு, மிளகு எல்லாத்தையும் லேசா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதோடைய ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 பச்சை மிளகாய், கடைசியாக ஊற வச்ச ஒரு டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து குருமா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு குக்கர் பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட பிரியாணி இலை, கல்பாசி, சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதோடைய 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டு இது ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக மல்லி புதினாவையும் சேர்த்து லேசாக வதக்கணும். நெக்ஸ்ட் பெருசாக கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். கூடவே குருமாவுக்கு தேவையான தண்ணி, உப்பு ரெண்டும் சேர்த்து 2 விசில் வச்செடுத்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கினா அருமையான இட்லி கடை தக்காளி குருமா ரெடி. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகிற இந்த தக்காளி குருமாவை ஒரு முறையாவது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.